இந்த படத்துடைய பேரு த சீடிங். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம். ஹீரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவருக்கு இயற்கையான விஷயங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுல ஆர்வம் ரொம்பவே அதிகம். அதனால ஹீரோ சூரிய கிரகணத்தை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆள்நாட மட்டுமே இல்லாத ஒரு பாலைவன பகுதிக்கு கார் எடுத்துட்டு போய் தனியாக நிறுத்திட்டு ஹீரோ நினைச்ச மாதிரியே சூரிய கிரகணத்தை அழகா ஃபோட்டோ எடுக்கிறாரு. அழகுக்கு பின்னாடி ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு தெரியாது போல. நினைச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு கிளம்ப அந்த இடத்துல திடீர்னு ஒரு சின்ன பையனை மீட் பண்ணுறாரு. அந்த சின்ன பையன் தன்னோட அப்பா அம்மாவை மிஸ் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு ஹீரோவும் அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த சின்ன பையன் அவங்க அப்பா அம்மாவை தேடுறேன் அப்படிங்கிற சாக்கில் ஹீரோவை அங்கேயும் இங்கேயும் பாலைவனத்தில் சுத்த விட்டு கடைசியில் ஹீரோவை தனியாக பாலைவனத்தில் விட்டுட்டு அவன் எங்கேயோ ஓடி போயிடுறான். இப்போ ஹீரோவுக்கு பாலைவனத்தில் வந்த வழி எது போகிற வழி எது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் ஹீரோவுக்கு இந்த பாலைவன மலைகளுக்கு அடியில் ஒரு வீடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. சரி, அந்த வீட்டுக்கு போனால் யாராவது ஹெல்ப் பண்ண கிடைப்பாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு போக அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன பையன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டான் நம்மள அப்படின்னு ஹீரோவுக்கே தெரியுது. ஹீரோ அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு, அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு யாரு, அந்த பொண்ணால ஹீரோவுக்கு என்ன மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சு, அடுத்தடுத்து ஹீரோவுக்கு நடக்கிற தரமான சம்பவங்கள் என்ன, அந்த பாலைவனத்தில் ஹீரோ எந்த மாதிரிலாம் டார்ச்சர் அனுபவிச்சாரு, அந்த பாலைவனத்தில் சுற்றிட்டு இருக்க சின்ன பசங்களாம் யாரு, அவங்களாம் எதுக்காக இந்த மாதிரி ஹீரோவையும் மற்றவங்களையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நரகம் மாதிரி இருக்கிற இந்த பாலைவனத்திலேருந்து ஹீரோ தன்னோட வீட்டுக்கு உயிரோட தப்பிச்சு போனாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க. இது ஒரு ஸ்லோ பேஸ் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படத்துடைய கதைக்காத மாதிரி தான் இந்த படத்தை ரொம்பவே ஸ்லோ பேஸில் எடுத்திருக்காங்க. ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவங்க எடுத்துக்கிட்ட கதையை ரொம்பவே சூப்பராகவே டெலிவரி பண்ணியிருக்காங்க. டோட்டலாக சொல்லணும்னா ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி. ஆனால் இந்த படத்தில் நிறைய வயலன்ஸ் சீனும் 18+ காட்சிகளும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன குழந்தை ஒருத்தருடைய விரலை கடிச்சு தின்னுட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்காதீங்க. இப்போ இந்த படத்தை தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.